சுங்க கட்டண நிலுவை காரணமாக சுங்கச்சாவடி வழியாக அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி சாலைப்புதூர் சுங்கச்சாவடியில் ஓட்டுநர் நடத்துனரிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு பேருந்துகளை ஊழியர்கள் அனுமதித்து வருகின்றனர். ஆவணத்தில் கையெழுத்து போட மறுத்து ஒரு சில ஓட்டுநர்கள் வாக்குவாதம் செய்தனர். இப்படி அரசு பேருந்துகள் ஒவ்வொன்றும் சுங்கச்சாவடியில் 10 முதல் 15 நிமிடங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.